ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம Revit Tutorial Part 8ல் எப்படி ஒரு புது ஃப்ளோர் க்ரியேட் பண்ணுறது, அந்த க்ரியேட் பண்ண ஃப்ளோரில் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு ஸ்லோப்டு ஃப்ளோர் ஸ்கெட்சை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்லோப்டு ஃப்ளோர் எப்படி சப் எலமெண்ட் வச்சு மாடிஃபை பண்ணுறது, எப்படி ஒரு ஃப்ளோரில் ஓப்பனிங் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஃப்ளோரில் எப்படி ஷாஃப்ட் ஓப்பனிங் க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஃப்ளோர் பிளானில் லெவல் 1 சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் சூஸ் பண்ணோடனே நான் என்னோடய ரிப்பன் டேபில் ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்கிடெக்சரில் ஃப்ளோர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர்லேயும் இருக்கும், ஸ்ட்ரக்சர் டேப்லேயும் இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்னா, உங்களுக்கு டிசைன் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரக்சரில் வச்சு டிசைன் பண்ணணும். இல்லை நார்மலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா டிசைன் எதுவுமே எடுக்காது அந்த ஃப்ளோர்னால் நீங்கள் ஆர்கிடெக்சரில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ணோன்னே என்னோடய ட்ரா ஏரியாவில் ஒரு பாக்ஸ் ரெக்டாங்கிள் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்த உடனே எனக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு என்னோடய ஃப்ளோர் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் மாடிஃபிகேஷன் பண்ண உடனே இங்கே ரிப்பனில் இருக்க ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ரியேட் பண்ண இந்த ஃப்ளோரில் எப்படி ஒரு ஸ்லோப் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஸ்லோப் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் எடிட் பவுண்ட்ரி கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நான் எடிட் பவுண்ட்ரி கொடுத்த உடனே என்னோடய ஃப்ளோரில் நான் ஒரு ஸ்லோப் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஸ்லோப் ஏரோ இருக்கிறத செக் பண்ணிக்கிறேன். ஸோ பாட்டம் ஆஃப் ஸ்லோப்பு அண்ட் டாப் ஆஃப் ஸ்லோப் ரெண்டு ஃபஸ்ட் பிக் செகண்ட் பிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரோ க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த ஏரோவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு நீங்கள் இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த லெவல்லேருந்து உங்களுக்கு ஸ்லோப் ஸ்டார்ட் ஆகணும், எவ்வளோ ஆஃப்செட்டில் ஸ்டார்ட் ஆகணும், ஸ்லோப்போட ஹெட் எங்கே முடியணும், எவ்வளோ ஆஃப்செட்டாக இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்த ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3Dயில் உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் க்ரியேட் ஆகிருக்கும். நான் இது மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்லோப் தெரியணுன்றதுக்காக அதிகமான ஸ்லோப் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ளோரில் எப்படி சப் எலமெண்ட் வச்சு ஸ்லோப் பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கு நான் ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ளோர். ஸோ நான் இதை நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு நான் அந்த ஃப்ளோரை செலக்ட் பண்ணும்போது என்னோடய ரிப்பன் டேப்பில் மாடிஃபை ஃப்ளோர் ஏரியாவில் எனக்கு மாடிஃபை சப் எலமெண்ட்டுன்னு ஒன்று ஆக்டிவேட் ஆகும் ஐக்கான். ஸோ நான் அதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எந்த கார்னரை மாடிஃபை பண்ணணுமோ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய வேல்யூ நான் என்டர் பண்ணும்போது ஸ்லோப் ஆக மாறிடும். ஸோ நான் என்னோடய வேல்யூ கொடுத்தேன். ஸோ ஃபினிஷ் நான் கொடுத்துட்டு 3Dயில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஸ்லோப் ஃப்ளோர் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா மாடிஃபை சப் எலமெண்ட்டில் போயிட்டு இப்போ இருக்கிற பாயிண்ட்டை புது க்ரியேட் பண்ணி பார்த்தோம். இப்போ புது பாயிண்ட் எப்படி ஆட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இதில் ஆட் பாயிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு 2 லெவலாக ஸ்லோப்பாக கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அந்த ஸ்லோப் பார்த்திங்கன்னா நான் 2000 கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு இந்த பாயிண்டில் ஸ்லோப் எனக்கு சம் 500 வேணும். ஸோ இப்படியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு நீங்கள் 3D வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
2 ஸ்லோப்பாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ சேம் டைப் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து இதை ரீசெட் பண்ணிக்கிறேன். ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பாயிண்ட்டை வச்சு ஸ்லோப் பண்ணுறது சொன்னேன். இப்போ வந்து லைனை வச்சு ஸ்லோப் பண்ணுற சொல்ல போகிறேன். ஸோ அகெயின் நான் ஆட் ஸ்ப்ளிட் லைன் கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்னோட இந்த லைனுக்கு நான் எலிவேஷன் வேல்யூ செட் பண்ணுறேன். ஸோ அகெயின் நான் இன்னொரு லைன் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய எலிவேஷன் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். வேல்யூ நான் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் போயிட்டு நான் 3Dயில் பார்க்கும்போது எனக்கு அகைன் 2 ஸ்லோப் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஈக்குவலாக கொடுத்துட்டேன். இப்போ வந்து மாடிஃபை சப் எலிமெண்ட்டில் போயிட்டு இந்த வேல்யூ வந்து இந்த லைன் வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். 500 இருக்கு 900 மாத்திரம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 3D வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 2 ஸ்லோப்புக்கான எலிவேஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்லோப்டு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷேப் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. ஸோ ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளோரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பவுண்ட்ரி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளோரை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் எடிட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஒன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும், அவ்வளோதான் இதில் மேண்டிட்டரி. ஒரு க்ளோஸ்டு லூப்பாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் க்ரியேட் பண்ண ஷேப்புக்கு எனக்கு ஒரு ஃப்ளோர் கிடச்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃப்ளோரில் எப்படி ஓப்பனிங் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மல் ஓப்பனிங். ஸோ அகைன் நான் ஃப்ளோரை செலக்ட் பண்ணுறேன். நான் எடிட் பவுண்ட்ரி கொடுக்குறேன். நான் க்ரியேட் பண்ண அவுட்டர் பவுண்ட்ரிக்குள்ளே நீங்கள் ஒரு பாக்ஸ் இல்லை சர்க்கிள் நீங்கள் எது போட்டாலும் அது ஓப்பனிங்காக கன்சிடர் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாக்ஸ் அண்ட் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஃபினிஷ் கொடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃப்ளோரில் வந்து நான் போட்ட பாக்ஸ் வந்து இன்சைடில் அது ஓப்பனிங்காக கன்சிடர் ஆகிடுச்சு. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ளோர் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த ஸ்பேன் டைரக்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் காட்டும். ஸ்பேன் டைரக்ஷன் மென்ஷன் பண்ண சொல்லி அப்போ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் ஸ்பேன் டைரக்ஷனை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட ஒரு மல்டிபிள் ஃப்ளோர் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோரில் எப்படி நான் ஷாஃப்ட் ஓப்பனிங் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அகைன் நான் ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃப்ளோர் க்ரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் லெவலில் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் க்ரியேட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆர்கிடெக்சர் டேப்பில் ஷாஃப்ட் ஓப்பனிங்கில் ஷாஃப்ட் ஓப்பனிங் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் எனக்கு ஓப்பனிங் சைஸை நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஃபினிஷ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா லெவல்லையும் அந்த ஸ்லாப் ஓப்பனிங் ஷாஃப்ட் ஓப்பனிங் கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஃப்ட் பிட்டு அதுக்கெலாம் வந்து இந்த ஷாஃப்ட் ஓப்பனிங் யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஃப்ளோரில் எப்படி ஓப்பனிங் இருக்கோ அதே வந்து எல்லா ஃப்ளோர்லேயும் ரிப்ளிகேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ளோரில் உங்கள் ஓப்பனிங் சைஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃப்ளோர்லேயும் அப்டேட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து ஷாஃப்ட் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் வேர்ட்ஸில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.